அவன் எப்படி சாகுறான் அப்படிங்கிறத நம்ம இங்கே இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, அவனுக்கு வந்து ஹம்னாபுத்ரா போகிற வழி வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ப்ளீஸ் அவனை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். அவனே ஒரு திருட்டு நாய் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, நான் உனக்காக 10% கமிஷன் தரேன் அப்படிங்க. இல்லை எனக்கு 50% வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் இதே மாதிரி 2 பேரும் மாறி மாறி வாக்கம் 20 30 போட்டு கடைசியில் 35 அப்படி சொல்லி முடிச்சுக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அவன் வந்து சரி விட்டுரு அந்த நாயை அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அந்த கயத்தை வெட்டி விட்றாங்க. அதனால் வந்து அவன் பொழைச்சிட்றான். இப்போ தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹம்னாபுத்ராவுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. கப்பல்லையும் ஒரு வழியாக போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கப்பல் ஏறுறதுக்காக வராங்க. அப்போ அவளும் அவங்க அண்ணனும் வந்து பேசிக்கிட்டே வராங்க.